கேஜிஎஃப் படம் 2 பாகமும் பட்டையை கிளப்பி வரலாறு காணாத வெற்றியை இன்னொரு படம் இந்த மாதிரி ஒரு வெற்றியை கொண்டாடிட முடியுமா அப்படிங்கிறாப்புல ஒரு கேள்வியை விட்டு போன படம். ஆனா கேஜிஎஃப் கதை நம்மள ஆண்ட வெள்ளக்காரங்க வெளியில போன பிறகு நடந்த கதை. ஒரு கால் அதே கேஜிஎஃப் கதை வெள்ளக்காரங்க இங்க இருக்கும் போதே நடந்திருந்தா அப்படிங்கறதுதான் சம்சேராங்கிற இந்த ஹிந்தி படத்தோட கதை. அங்கேயும் தங்கத்துக்காகத்தான் எல்லா சண்டையும் ஆரம்பமானது, இங்கேயும் அதே தங்கத்துக்காகத்தான் எல்லா சண்டையும் ஆரம்பிக்க போகுது. நீங்க பார்க்க போறீங்க. ஸ்டோரிக்குள்ள போலாமா? படத்தோட பேரு சம்சேரா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி கதை. ஒரு பிரம்மாண்டமான சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்துல களவு திருட்டவே தொழிலா கொண்ட கபேரர்கள்னு ஒரு கூட்டம். அவர்களுக்கும் மத்தவங்க மாதிரி காட்டுக்குள்ள இல்லாம நாட்டுக்குள்ள வாழணும், தன் தலைமுறை நல்லபடியா படிக்கணும், வளரணும், ஆளாகணும்னு ஆசை. அதுக்காக பக்கத்துல இருக்கிற காசாங்கிற பகுதிக்கு போவாங்க. அப்படி போனா காசால இருக்கிறவனுங்க எல்லாம் ஏதோ மேல் ஜாதிக்காரங்களாகவும் இந்த கபேரர்களை கீழ் ஜாதிக்காரங்களாகவும் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இது பிடிக்காம கபேரர்கள் மறுபடியும் காட்டு பக்கமே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு தொழில் களவு, திருடுறது தான், கொள்ளையடிக்கிறது தான். சோ அடிக்கடி கொள்ளையடிக்கிறதுக்காக காசா பகுதிக்குள்ள பூந்து அங்க இருக்கிற மேல் ஜாதிக்காரங்க கிட்ட கொள்ளையடிப்பாங்க. இதுல குறிப்பா ஒருத்தரை பத்தி சொல்றதா இருந்தா இதோ இவர்தான். பேரு சம்சேரா. இந்த காஜா மக்களுக்கு தலைவன். காஜா நான் சொன்னேன் இல்ல, இந்த கபேரர்களுக்கு தலைவன். கொள்ளைய நல்லபடியா முடிச்சுட்டு வருவார். கொண்டாட்டி வரவேற்கிறாங்க. வயித்துல ஒரு புள்ள இருக்கிறத கவனிக்கலாம் வயிற்றுக்குள்ள. அப்ப இவங்க புள்ள தாச்சி புள்ள. குழந்தைங்க எல்லாம் சம்சேரா சம்சேரான்னு இவன் மேல உசுர விடும். இதெல்லாம் ஒரு பக்கம்னா இந்த சம்சேராவும் சம்சேராவுக்கு கீழே இருக்கிற இந்த கபேரர்களும் அடிக்கடி வந்து கொள்ளையடிக்கிறானுங்க. அவங்க கிட்ட இருந்து எங்க தங்கத்தை காப்பாத்தணும், அவங்கள பிடிக்கணும்னு சொல்லி காசா மேல்ஜாதி மக்கள் நிறைய தங்கங்களை வந்து கொட்டி கொடுக்கறாங்க. யாருக்கு? அப்போ அங்க ஆண்டுகிட்டு இருக்கிற வெள்ளக்காரங்களுக்கு. துரை, நீங்க அந்த கீழ் ஜாதி பல்களை பிடிச்சு கொடுங்க, அதுக்காகத்தான் இவ்வளவு தங்கம் அப்படின்னு மேல்ஜாதிக்காரங்களாம் சொல்றாங்க. இங்க எப்படி நாம உருவ கேலி தப்போ அதே மாதிரி இந்த மாதிரி ஜாதி மத இன வேறுபாடுகளை சுட்டி காட்டி இப்படி கீழ் ஜாதி மேல் ஜாதினோ அடுத்தவர்களை புண்படுத்துறாப்ல பேசுவது தவறு. படத்துல இவங்க இப்படிதான் பேசுறாங்க, வேற வழி இல்ல, அதையும் நாம பேசி ஆகணும். படம் இது வேற, நிஜத்துல இந்த மாதிரி தப்பி தவறி கூட பேசிட வேண்டாம். ரைட், ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்படி பேசிட்டு இருக்கையில அங்க இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தவன் வரான். இவன் இந்தியன் தான், இந்து மதத்தை சேர்ந்தவன் தான், ஆனா வேலை பாக்குறது வெள்ளக்கார துறைகளுக்காக. அவன் என்ன சொல்றான்னா, சம்சேராவும் அவனோட கூட்டத்தையும் நீங்க பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரெட்ட லாபங்கிறான் துறைக்கிட்ட. எப்படி அப்படின்னு கேட்டா, நமக்கு வேலை பாக்குறதுக்கு அடிமைகள் நிறைய பேர் கிடைப்பாங்க, பிளஸ் அவங்கள பிடிச்சு கொடுத்தா இவங்க தான் தங்க காசுகளை கொட்டி கொடுக்குறாங்களே, 5000 தங்க காசுகளை கொடுக்குறாங்க, போதாதா 5000 50,000 எக்கு தப்பா கொடுக்குறாங்க. சோ ரெட்ட லாபம், அந்த வேலையை பண்ணலாம் அப்படிங்கிறாப்ல. கபேரர்களை பிடிக்கிறதுக்காக துரை ஆள அமைக்கிறார். துரை ஆள அமைச்சிருக்கிறார். வந்த வெள்ளக்காரங்க எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுறாப்ல. ஒவ்வொருத்தரையும் கோடாரியால வெட்டி சாக்கிறாரு, தூக்கி பந்தாடுறாரு. இவங்க ஆட்கள் அடிபட இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி பொழந்து கட்டுறாரு வெள்ளக்காரங்களை. ரெண்டு பக்கமே இழப்பு கொஞ்சம் அதிகம் தான். குறிப்பா வெள்ளக்காரங்களுக்கு இழப்பு ரொம்பவே அதிகம். அதனால பேச்சுவார்த்தைக்கு வராங்க. பேச்சுவார்த்தைய நடத்தி கொடுக்கறது யாருன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேருக்கு தான் வெள்ளக்காரங்க துரைக்கிட்ட எல்லாம் வேலை பாக்குறேன், மித்தபடி நானும் இந்தியன் தாயா, இந்து தாயா, நம்ம ஆளுதாயா அப்படி இப்படின்னு பேசிட்டு பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, எவ்வாறு துரை உனக்காக காசா பகுதிக்குள்ள உங்களுக்கு சொந்தமா வீடு கட்டுவதற்கு இலவசமாக நிலமெல்லாம் கொடுக்குறேங்கிறாரு. எவ்வளவு நாள் தான் காட்டுக்குள்ள காட்டுவாசி மாதிரி வாழ்வீங்க? நாட்டுக்குள்ள சொந்த நிலத்துல வீடு கட்டி ஜம்முன்னு வாழ வேண்டாம்? உன் அடுத்த தலைமுறை நல்லா இருக்க வேண்டாம்? அதனால எல்லாத்தையும் தூக்கி போட்டு சரணடைந்துருங்க, உங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துற. அதை கேட்டுக்கிட்டு ராத்திரி கபேரர்களோட சம்சேரா பேசுற. எவ்வளவு காலம் தான் நாமளும் இந்த மாதிரி திருட்டு தொழிலையே பண்ணிட்டு இருக்கிறது, காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது? நம்மளோட அடுத்த தலைமுறையாவது நல்லபடியா வாழ வேண்டாமா? அதனால அவங்களோட டீலை ஏத்துக்கிட்டு அவங்க கிட்ட போகலாம், சொந்தமா நிலம் தரேங்கிறாங்க, நம்ம அடுத்த தலைமுறைக்காக நாம இதை செய்யலாம் அப்படின்னு எப்படியோ கிராமத்தை பேசி சம்மதிக்க வைக்கிற. கிராமத்து ஆட்கள் அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் அப்புறம் சரி இவர் சொல்றது நியாயம் தானேன்னு கேட்டுக்கிட்டு சரின்னு இவரோட சேர்ந்து வராங்க. காசா மிகப்பெரிய ஒரு பெரிய கோட்டை ஒண்ணு இருக்கும், கேட்டு மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த கேட்டை திறந்துதான் உள்ள வர முடியும். கோட்டச்சோர மேல ஏறுறது அம்புட்டு கஷ்டம். சோ கேட்டு திறக்கப்படுது, உள்ள வராங்க. உள்ள பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரையை இடுத்து பிடிச்சிக்கிட்டு பிடிக்க முடியாம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க 4-5 பேர். அந்த துணியை அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கட்டத்துல முடியாம காத்துல அப்படியே தூக்கும் பாருங்க. அப்படி தூக்கையில தான் இவங்க வந்திருக்கிறது வாழ்வதற்காக இல்ல சாவதற்காகங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பெரிய சிறைச்சாலைக்குள்ள வந்திருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டை சாத்திட்டான். உள்ள துப்பாக்கி முனையில அத்தனை பேரையுமே அரஸ்ட் பண்ணி அடிமையாக்கி சங்கிலிகள் பூட்டி ரொம்ப கோரமா கேவலமா நடத்துறாங்க. மொத்த பேரையும் அடிமைகளா அங்கேயே வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவர்களுக்கு மானம்னு ஒண்ணு இருக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த மாட்டுக்கெல்லாம் கட்டி போட்டு சோறு தண்ணி காட்டுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி மனிதர்களை கட்டி போட்டு சோறு தண்ணி காட்டுறாங்க. பசியில வேற வழி இல்லாம அந்த மக்களும் அதை சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம துரையா பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டு கூட்டு வராங்க. யார? நம்ம சம்சேராவை. எப்படி பாருங்க, ஒரு நாயை கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சு கூட்டு வந்தா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு தான் கூட்டு வராங்க. எங்களுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்ட, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு வந்து விசாரிக்கிறார். அப்பதான் நம்ம இன்ஸ்பெக்டர் எடுத்து சொல்லுவாப்ல, நீங்க கொள்ளையடிக்கிற அந்த தொல்லை தாங்காம மேல் ஜாதிக்காரங்க உங்களை பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட தங்க காசுகளை கொட்டி கொடுத்துருக்காங்க.
அதனாலதான் நீங்க இப்ப இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு வேணா பண்ணலாம், அதை விட 2 மடங்கு அதிகமா நீ எங்களுக்கு தங்க காசுகளை கொடு, உங்களை விட்டுறோம், உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும்ங்கறாப்ல. இதுக்கு நம்ம சம்சேரா ஒத்துக்கிறார். ஆனா இந்த தடவை உங்களை நம்பி ஏமாற மாட்டேன், இந்த விஷயங்களை எங்களுக்கு பத்திரமா கொடுக்கணும், அதுவும் வெள்ளக்காரங்களுடைய முத்திரை பதித்த பத்திரத்துல கொடுக்கணும் அப்படின்னு கேட்க சரின்னு அதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இவரும் மைய வச்சு அந்த டீலை ஓகேன்னு சொல்லி முடிச்சிட்டாருங்க. ஆனா கபேரர்கள் இதுக்கு ஒத்துக்கல. எப்படிங்க 2 மடங்கு அதிகமா தங்க காசுகளை எப்படி நம்மளால கொடுக்க முடியும், அதுவும் அடிமைகளா இந்த கோட்டைகளுக்குள்ள இருக்கும்போது எப்படி நம்மளால தங்க காசுகளை சம்பாதிக்க முடியும், இது முட்டாத்தனமா இருக்கேன்னு புலம்பிட்டு போறாங்க. கூட இருக்கிற நண்பர் தான் போங்க அப்படின்னு எல்லாரும் வரட்டி வர்றாரு. இவன் கீழே இருக்க தண்ணியவே பார்த்துட்டு இருக்கிறான். எப்படியா வெளியில போக முடியும், எப்படி தங்கத்தை சமாளிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், அதை இவங்க கிட்ட கொடுத்து நம்ம மக்களுக்கு சுதந்திரத்தை எப்படி வாங்கி கொடுக்க முடியும்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கள் பேச்சுக்கள். அப்பதான் இவர் ஒண்ணு சொல்லுவார், இத ஏதோ ஒரு பெரிய ஆளு கட்டினாப்லையா இந்த மிகப்பெரிய கோட்டையை. அப்படி கட்டும்போது திடீர்னு யுத்த காலம் வந்தா தப்பி போவதற்காக ஒரு வழியை இந்த பிரம்மாண்டமான கோட்டைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆத்து பக்கம் போறதுக்கு ஒரு சுரங்கப்பாதை உண்டா. அந்த சுரங்கப்பாதை இந்த தண்ணிக்கு கீழே இருக்கிறதா ஒரு பொருளை உண்டு. அதை நம்பி இவரும் கண்ணா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறார். தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறார். எப்படி முயற்சி பண்ணியும் இவரால் அந்த சுரங்கப்பாதையை கண்டுபிடிக்க முடியல. நண்பர் விசாரிக்கிறாரு, இல்ல முடியலங்கிறாப்ல. வேற என்னதாயா வழி அப்படின்னு கேட்டா யாருக்கு தெரியும், தண்ணிக்குள்ள இன்னும் கீழே ஆழமா போனா அந்த சுரங்கப்பாதையை கண்டுபிடிக்க முடியுமோ என்னவோ அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. யாரு, சம்சேரா. அவ்வளவு கீழே எப்படி போறது அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்திலே பெரிய மலை மாதிரி கோட்டை இருக்குது. அந்த மலையோட உச்சியில இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து நாம அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறோமோ அவ்வளவு ஆழத்துக்கு நம்மளால அந்த தண்ணிக்குள்ள கீழே போக முடியும். அப்படி போகையில சுரங்கப்பாதையை கண்டுபிடிச்சிட முடியும் நம்புறாரு. அதுக்காக மேலே ஏறணுங்கிறாரு. இதை பத்தி தன்னோட மனைவி கிட்டையும் சொல்றாப்ல, புலத்தாச்சி பிள்ளை கிட்ட. ஆனா இந்த முயற்சியில ஒரு கால் நான் மாட்டிக்கிட்டேன்னா என் திட்டம் வெளியில தெரியக்கூடாது, அதனால என்ன துரோகின்னு முத்திர குத்திடு. இன்கேஸ் மாட்டாம நல்லபடியா மேல ஏறி தண்ணிக்குள்ள குதிச்சு வெளியில போய் அவங்க கேட்ட தங்கத்தை சம்பாதிச்சு வந்து கொடுத்து மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தேன்னா அதை விட ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு வேற எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாரு. இந்த மாவும் வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்குது. எதிர்பார்த்தாப்லயே அன்னைக்கு ராத்திரி நண்பரோட உதவியோட இவர் மேல ஏற ஆரம்பிக்கிறார். குறிப்பிட்ட ஒரு உயரத்துக்கு மேல போகையில கொஞ்சம் தடுமாறி கீழே விழ போகும்போது டப்புன்னு எதையோ பிடிச்சு நின்னுறாரு. பட் ஸ்டில் கல்லு கீழே விழுந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அதிகாரிகள் எல்லாம் ஓடியாந்து துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறாங்க. இவர் அதையெல்லாம் தாண்டி மேல ஏறி ஒரு நடபாத மாதிரி கேப் கிடைக்குது அந்த மலையில, அதுல மேல போக முயற்சி பண்றாரு. அப்ப எவனோ ஒருத்தன் குறிபாத்து சொல்றான். அதுக்குள்ள ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க, கபேரர்கள் எல்லாம். இந்த அம்மா பதறது புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. கரெக்டா ஒரு தொட்டா அவரோட காலில் அடிக்கும். அதையும் தாண்டி கீழே விழ போவார். அங்க இருந்து ஒரு ஜம்ப் அடிக்கிறாரு. 2 மலைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி பகுதியில போய் கொஞ்சம் நேரம் சேஃபா இருக்கிறார். இவங்க கண்ணா அம்னான்னு சொல்றானுங்க. அந்த இடைவெளியில இருந்து இன்னும் அவர் மேல ஏற முயற்சி பண்றார். இன்னும் உயரத்தை எட்டி பிடிக்க போற சமயம் திடீர்னு கரெக்டா சுட்டு போடுறாங்க. நல்ல அருமையான இடத்துல குண்டடிபட்டு அப்படியே அங்க இருந்து விழுகிறாருங்க. அவ்வளவுதான், தண்ணிக்குள்ள விழுந்தாரோ என்னவோ, விழுந்தவரை பிடிச்சு கைத்துல கட்டி தொங்க விட்டானுங்க. சேதி இன்ஸ்பெக்டருக்கு போகுது. இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார். இவன் பொண்டாட்டியோட வயித்துல இருக்கிற புள்ளைய வச்சு, புள்ள மேல கத்திய வச்சு அவனோட நீ கூட்டா சொல்லு, உன்னையும் ஏத்திரவா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறார். இப்போ இவரோட மிரட்டல இருந்து தான் புள்ளைய காப்பாத்துறது ஒரு கடமை அப்படின்னா, இன்னொன்னு ஏற்கனவே இவர் சொல்லியிருக்கிறார்ல, தான் மாட்டிக்கிட்டா தன்னை துரோகின்னு சொல்லிடு அப்படின்னு. வேற வழி இல்லாம இவன் ஒரு துரோகி, நம்மள எல்லாத்தையும் அம்போன்னு விட்டு இவன் மட்டும் தப்பிச்சு போக பார்த்தான் பாத்தியா, இவன் ஒரு துரோகின்னு முத்திர குத்துறாங்க. எல்லா பேரும் துரோகின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. துரோகிக்கு உங்க கையாலேயே தண்டனை கொடுக்குன்னு சொல்லி கீழே கிடந்த கல் எடுத்து கொடுத்து உன் புருஷன் அடி, ரத்தம் தெரிக்கணும்னு மிரட்டுறாரு. வேற வழி இல்லாம இந்த அம்மாவும் அடிக்குது. ஊர்க்காரங்களே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. துரோகின்னு சொல்லி அடிக்கிறாங்க. கடைசியில கல்லால் அடிச்ச சம்சேராவை கொன்னுறாங்க. இப்படித்தான் சம்சேரா இறந்து போறார். சம்சேரா இறந்த பிறகு இந்த மக்களுக்கு எதிர்காலம் இல்ல, அவ்வளவுதான், இனிமே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம்னு யாருமே கிடையாது, எதிர்காலம் எதுவுமே கிடையாது, சுதந்திரம் எதுவுமே கிடையாது, சாகர வர அடிமைகளா நம்ம கூட இருக்க வேண்டியதான்னு வெள்ளக்காரங்களோ இவங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்த சமயம் நாட்கள் உருண்டோட அப்புறம் பார்த்தா சம்சேராவோட புள்ள இருக்கிறான். அவன் அங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் திருட்டு தொழில சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். அதை பார்த்த 4 பேரு, ஏண்டா திருட்டு தொழில் சொல்லி கொடுக்குறியோ அப்படின்னு சண்டைக்கு வந்தா, என்ன மட்டும் நீங்க பிடிச்சிருங்க, நான் திட்டி வச்சிருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருன்னு சொன்னதும் அவங்க விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. விரட்டுறவங்க கிட்ட இருந்து அப்படியே இவர் ஒரு அழகா ஒரு ஜம்ப் அடிச்சு எப்படி எஸ்கேப் ஆறாரு பாருங்க. அப்புறம் ஓடி பிடிச்சு விளையாடும் போதே ஒரு பாட்டுல பிள்ளைகளோட அருமையா இவன் ஆடுறது வைக்கிறது நல்லா தான் இருக்குது. பாட்டு முடிய கரெக்டா அவங்க தொடறதுக்கு பக்கத்துல வர, பிடிக்கிறதுக்கு பக்கத்துல வர போலின்னு ஒரு அறை விட்டது யாருன்னு பார்த்தா அம்மா. இனிமே அந்த கிளவி பாத்துக்கும்டா, வாங்கடா போலான்னு 3 பேர் கிளம்பிடுறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு திருட்டு தொழில் சொல்லி கொடுக்குற வெக்கமா இல்லையா, அதுவும் என்ன நீ ஆபீசர் ஆகணும்னு நினைப்பா, அதிகாரி ஆகணும்னு நினைப்பா உனக்கு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஆமா, இவனுக்கு அதிகாரி ஆகணும்ன்ற ஆசை இருக்குதான். பிள்ளைங்க திருடங்க மாதிரி இவர் பிடிக்கிறாப்புல அதிகாரி மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருந்திருக்காரு இவ்வளவு நேரம் அந்த பாட்டுல. அப்புறம் இருக்கிற எல்லா பேருமே இவனை துரோகியோட பையன், துரோகியோட மகன்னு சொல்லி சின்ன பிள்ளையில இருந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தியதான் வளர்த்துட்டு இருக்கானுங்க. அதனால அதை கேட்டு 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 இவனுக்கு சலிச்சு போச்சு. இவன் கனவெல்லாம் எப்படியாவது அதிகாரியா இருந்தோங்கிறது தான். அதிகாரிகளுக்காக அங்க ட்ரைனிங் நடக்கும், அதை இவன் திருட்டுத்தனமா பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு மீசக்காரரு துப்பாக்கி முனையில அவனை பிடிப்பாரு. ஆனா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாப்ல. இதெல்லாம் உனக்கு நடக்க வாய்ப்பே இல்ல, இந்த அதிகாரியாகிற கனவை மறந்துரு, கபேரர்கள் எப்பவுமே அடிமைகள் தான் பேசிட்டு இருப்பார். நம்மால அவர்கிட்ட அப்படி இப்படின்னு தாஜா பண்ணி ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற. டேய் தம்பி, ஒரு கால் நீ அதிகாரி ஆயிட்டா கபேர இனத்துல அதிகாரியான முதல் ஆளு நீ தான், உனக்கு பட்டமே கொடுக்கலாம்டா அப்படின்னு ஓட்டிட்டு இருக்கிற. நான் தான் முதல் அதிகாரின்னு இவனு
கொஞ்சம் சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கிறான், ஓட்டுறது தெரியாம. அப்புறம் சம்சேராவோட நண்பர், சம்சேராவோட புள்ளைக்கு மாமா முறை, மாமா மாமான்னு தான் கூப்பிடுறான். அவர் இவனுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறாரு போல. இந்த மலையில கல்லுல எல்லாம் 2 கம்பிகளை கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். அதை வச்சு அழகா குத்தி 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 மலையிலேயே நிக்கிறான். அப்புறம் தண்ணியில முக்கி ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்குறாரு. இதெல்லாம் எரிக்கா கொடுக்குற அப்படின்னு கேட்டா அதிகாரி ஆறதுக்கு தாண்டாங்கிறாப்ல. அப்புறம் பெட்டிக்குள்ள எதையோ ஒளிச்சு வச்சிருக்கிறாப்ல. என்னையா ஏவ போற அப்படின்னு கேட்டா ஃபுல்லா தேனீங்க. மேல ஏவனதும் பயபுள்ள தெரிச்சு ஓடும். ஓடுற இடம் ஃபுல்லா தேனீக்களும் விரட்டிக்கிட்டே வரும். அதுகிட்ட இருந்து எப்படியே எஸ்கேப் ஆகி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு ஆட்டம் காமிச்சிட்டு கடைசியில ஓடிட்டு இவர்கிட்டயே திரும்ப வரான். இவர் கவுட்டுக்குள்ள போய் பின்னாடி வந்துருவான். தேனீக்கள் எல்லாம் அப்படியே நேரா வரும். அவர் ஒரு துணி எடுப்பாரு, இவனும் ஒரு துணி எடுப்பான். அப்படியே ஒரு சொல்லிட்டு ஏர்லயே சொல்லட்டி தேனீக்கள் எல்லாம் மொத்தமா புடிச்சு கொடுத்துருவான். இதோட ட்ரைனிங் போதும், ஆள விடுங்க சாமின்னு ஓடுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா மேல் ஜாதிக்கார வியாபாரியோட பையன் ஒருத்தன், இவனும் வியாபாரி தான். இந்த மக்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருப்பான் போல. அதிகாரிகளுக்கு வேண்டியதையும் கொடுத்துட்டு போவான் போல. அப்படித்தான் இங்க கொடுக்கறதுக்கு வந்திருப்பான். கபிலர்கள் பக்கம் போகணும்னா ஏதோ லஞ்சம் கொடுக்கணும். லஞ்சத்தை வாங்கிட்டு ஆட்கள் உள்ள விடுறாங்க. இவனும் உள்ள வந்து திரும்ப போகையில அவர் வண்டியில நம்மால ஏறிக்கிறான். நம்ம ஹீரோவோட நண்பர் போல தான் தெரியுதுங்க. அப்பப்ப ஏதாவது திருடி கொடுப்பான் போல. இவர் கழுத்துல கிடக்கிற அந்த டாலர் கூட செயின் கூட இவன் திருடி கொடுத்ததான் நினைக்கிறேன். அப்போ ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி ஒன்னு இருக்கும். என்னடா அது அப்படின்னு விசாரிக்கிறாரு. இங்கிலாந்து நாட்டு நம்மள ஆண்ட வெள்ளக்காரங்களுடைய ராணி, அவங்களோட மணி மகுடமா அது. என்னடா பயங்கரமா இருக்கே அப்படின்னு அதை பார்த்து பிரமிப்பா இருக்கிறான். அவங்க ஏதோ வராங்களாம் அவங்களோட பட்டாளத்தோட. அதை பத்தி நியூஸ்ல தலைப்பு செய்தியா போயிட்டு இருக்கிறதா அவர் சொல்லுவார். காசு கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறார். கபிலரோட காசை வாங்கினா யார் அந்த பாவத்தை கழுவுறதுங்கிறாப்ல. ரொம்ப ஓரா தாண்டா பண்ற, சரி போடா பாப்பண்டா அப்படின்னு பாய் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிற. அப்புறம் ஆள் வந்துட்டாளா அப்படின்னு கடைசியா கேட்பான். ஒரு ஆட்டக்காரி இருக்கிறா போல. அவ வெளியூர்ல எங்கேயாவது ஆடணும்னா வரமாட்டா, ஆனா இங்க ஆடணும்னா மட்டும் ரொம்ப ஆர்வமா இங்க வந்துடுறா. அப்படி அவளுக்கு இங்க என்ன பிடிச்சிருக்கோ தெரியலன்னு புலம்பிட்டே போவாரு அந்த நண்பர். அப்புறம் சொன்னாப்லயே ஒரு ஆட்டக்காரி வந்து இங்க ஆட்டம் போட ஆரம்பிக்கிறா. ஒரு அருமையான குத்துப்பாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது, ஆடிக்கிட்டு இருக்கிறா. ஆடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் அவளை தேடி போகையில கரெக்டா மயில் தொகையை எடுத்துட்டு வந்து மொத்த குரூப் டான்ஸரும் ஆடிக்கிட்டு இருக்கையில அந்த பொண்ணு அங்கிட்டு எஸ்கேப். யாரு கூட? நம்ம ஹீரோ கூட. 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த பக்கம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வேற ஏதோ கொலுசு எடுத்துட்டு வந்திருப்பானா, கயத்திலேயே பண்ணிருப்பான். அவன் வச்சிருக்கிற சில்வர் கொலுசை தூக்கி போட்டுட்டு கட்டி விடுங்கிறா. அப்புறம் இடுப்புல ஒட்டியானம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு கயத்திலேயே இந்த நிறைய சாவிகளை கோர்த்து ஒட்டியான மாதிரி ரெடி பண்ணி இருக்கிறான். அவ போட்டிருக்கிற வெள்ளி கொலுசா, அந்த பேர் என்னது, வெள்ளி ஒட்டியானமா, ரைட். அந்த வெட்டி சீ 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 ரோல் ஆகுது. அந்த வெள்ளி ஒட்டியானத்தை எடுத்து கீழே போட்டு விட்டுட்டு கட்டி விடுங்கிறா. அவனும் கட்டி விடுறான். அப்புறம் காதுல ஏதோ மாட்டணுமா, அதையும் அவுத்து போட்டு கட்டி விடுங்கிறா, கட்டி விடுறான். அதுக்குள்ள மேல நண்பர், டேய் சீக்கிரம் வந்து தொலைங்கடா அப்படின்னு சத்தம் போட்டு அந்த பொண்ணு ஓடி போச்சு. அப்புறம் அதிகாரிகளுக்கான அந்த பயிற்சி நடக்குது இல்ல, அந்த இடத்துக்கு இவன் அவங்கள மாதிரியே ஒரு யூனிஃபார்ம் ரெடி பண்ணிட்டு அவங்கள மாதிரியே நானும் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அதை அந்த மீசக்காரர் கவனிச்சுட்டு வண்டா பாருங்க, மறுபடியும் அவன் ஆபீசர் ஆனு வந்து நிக்கிறான் பாருங்க அப்படின்னு போட்டு விடுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும் போல தெரியுது. நம்ம பையில இறங்கி ஆட சொல்றாரு. அவனே இறங்குவான். குடுகுடுன்னு ஓடியாந்து இந்த வேலிகளுக்கு கீழே உருண்டு அந்த பக்கத்துல போகணும்ல, அதை அருமையா செய்யறான். அதுவும் துப்பாக்கியோட. அந்த பக்கம் வெளில வரும்போது துப்பாக்கி தெரியாதனமா வானத்தை பார்த்து சுட்டுரும். உடனே முட்டா பையிலன்னு துப்பாக்கியை பிடிக்கிறாங்க. அப்புறம் கயத்துல இந்த பக்கத்துல வரணும், கயத்திலேயே அருமையா வரான். அப்புறம் ஒரு வலையில இறங்கணும், அதுவும் அழகா செய்யறான். அப்புறம் சூப்பரா பண்ணிட்டேன்னு வந்து இருக்கும்போது காலுக்கு அடியில் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கர்ச்சிஃபை தூக்கி எறிவாரு. இருக்கு ஷூவை நல்லா தொடச்சு விடணுமா. அவனை அதெல்லாம் பரவாயில்லன்னு செய்யறான். தோல் மேல காலை தூக்கி போடுவாரு. அப்பையும் தொடப்பான். என்ன எப்படியாவது அதிகாரி ஆக்கிருங்கன்னு. அதிகாரியுடைய முக்கியமான கடமை என்னன்னு கேட்டா குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்குதுன்னு. குற்றவாளியை கூட்டுவாங்கடாங்கிறாப்ல. ஒரு சின்ன பையனை கூட்டு வருவாங்க. அந்த பையனுக்கு 30 சவுக்கடி கொடுக்கணுமா. அவன் தாங்க மாட்டான். அந்த தண்டனையை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க, சரியா போச்சு இவனுக்கே கொடுத்துருவோன்னு அவரை கட்டி போட்டு 30 சவுக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்களை அந்த பக்கம் போச்சுன்னு கேட்டா கூட அவரை இல்ல இதையெல்லாம் பார்க்கணும், அப்பதான் அவங்களுக்கு பயம் வரும்னு சொல்லி அடின்னு அடிக்கிறாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. அவனும் பயங்கரமா அடி வாங்குறான். அந்த குழந்தை அதை பார்த்து கஷ்டப்படக்கூடாதுன்னு குழந்தைய பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அந்த பக்கம் அந்த அம்மா வந்து மகனே அப்படின்னு கத்தும். அப்பதான் நம்ம இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறார். ஓம்புள்ளதானா இவன் அப்படின்னு. அந்த துரோகியோட புள்ளையா, அந்த துரோகியோட ரத்தம் தான் உடம்புல பாயுதா அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். வேணும்னா உன் புள்ளையையும் கல்லால் அடிச்சு கொல்ல சொல்லட்டுமா, உன் புருஷன் அடிக்க சொன்னாப்ல அப்படின்னு கேட்க இந்த அம்மா கை எடுத்து கும்பிடுது. நீ எல்லாம் பிறக்கும் போதே சாவத்தோட பிறந்தவனான்னு சொல்லி இன்னும் 4 அடி அடிக்கிறாரு. அடிச்சு அமுச்சு வைக்கிறாப்ல. உடம்பெல்லாம் காயம். அந்த மாமா தான் மருந்து போட வருவார். இவங்க அடிச்சது கூட எனக்கு காயமா படல, ஆனா எங்க அப்பாவை கல்லால் அடிச்சு கொண்டதா ஏதோ பேச்சு வழக்குல பேசினாங்களே, அது உண்மையா? இவங்க தான் கல்லால் அடிச்சு கொண்டாங்களா? எங்க அப்பா எப்படி செத்தான், உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவ்வளவு காலமா சொல்லாதாம்மா, இன்னைக்கு நான் சொல்றேன்னு சொல்லி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இவங்க அப்பா எப்படி செத்தாரு, செத்ததற்கான காரணம் என்ன, ஏன் துரோகின்னு முத்திர குத்தப்பட்டாருன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுது. கூடவே வெள்ளக்காரங்களோட அவர் போட்டுக்கிட்டாருல ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தையும் பாக்குறான். இதெல்லாம் பார்த்த பிறகுதான் அப்பாவோட அந்த கனவை தான் நிறைவேற்றணும் அப்படின்னு முடிவெடுத்து இன்னைக்கு எங்க நிக்கிறான்னு பாருங்க. அதே மலையில உயரத்துல மேல நிக்கிறான். இதை பார்த்த ஒரு மீசக்காரர் சும்மா இருப்பாரா, துப்பாக்கி எடுத்து சுட போறாரு. கரெக்டா குண்டு பாயும். அப்பாவுக்கு பாஞ்சாப்லயே ஒரு காக்கா குறுக்க வந்து
அந்த குண்டடி வாங்கிக்கும். கரெக்டா காக்கா அந்த தண்ணிக்குள்ள தான் போய் விழ போகும். காக்கா கீழே விழ போகும்போது தண்ணிக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த ஏகப்பட்ட காக்காக்கள் அந்த குகை மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கும். அது கண்ணா அப்படின்னான்னு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இவனும் மேல இருந்து குதிக்கலாமா இல்லையான்னு யோசிக்கும் போது அவங்க அப்பாவே வந்து குதிக்கிறாப்ல இவனுக்கு தோண இவனும் பின்னாடியே குதிப்பான். ஆனா அப்பா வந்தாப்ல இவன் பண்றது கனவு தான். தண்ணிக்குள்ள குதிச்சு உள்ள போக ஆரம்பிச்சிருவான். திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் பொணமா தான் அவனை தூக்குறாங்க. ஆனா முகம் செதஞ்சு போனதா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. யாரோட போனோம்னு தெரியல. மேபி அந்த மாமா இங்க இறந்து போனவங்களோட பாடிஸை எரிக்கிறவரு. அதுல ஒரு பாடியை தண்ணிக்குள்ள இவனுக்காக போட்டு வச்சிருக்காங்க போல தெரியுது. எல்லாரும் இவன் இறந்துதான் நினைச்சாங்க. பட் நம்மால நல்லபடியா எஸ்கேப் ஆகி ஆத்தங்கர பக்கத்துல ஒதுங்கி கிடக்குறான். ஒரு கழுகு வந்து அவனை கொத்தி தின்ன பாக்கும், விரட்டி விட்டுறான். அப்புறம் அங்க ஒரு குதிரை தெரியும், குதிரையையும் பிடிச்சி ஏறிக்கிறான். கையில ஒரு மேப் வச்சிருக்கான். அதை பார்த்து தான் இவன் இப்போ புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கையிலேயே திடீர்னு ஒரு பெரிய மணல் புயல் வீசும். அந்த புயலுக்குள்ள விழுந்துருவான். குதிரை அங்க இருந்து ஓடி போயிடுது. அதே புயலுக்குள்ள ஒருத்தவர் எதுக்க ஓடியாந்து கரெக்டா அவன் மேல மோதுவாப்ல. யார் நீ விசாரிக்கிறதுக்குள்ள அங்க இருந்து ஓடி போறாரு. பின்னாடியே ஒருத்தர் விரட்டிட்டு வர்றான். விரட்டிட்டு வரவன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான், மேல் ஜாதிக்காரர் தான் போல. டே நீ என்னடா இங்கே அப்படின்னு விசாரிக்க தப்பிச்சு வந்ததா சொல்றாரு. அவனை புடி, நம்ம கோயில இருந்து மணியை திருடிட்டு ஓடுறான் அப்படின்னு சொன்னதும் ஒரு மணியை இங்க இருந்து வீசி அவன் காலை மாட்ட வச்சு கீழே விழ வச்சு அவனை மரத்துல கட்டி போட்டு வச்சிருப்பார். அப்புறம் தன் அப்பா சம்சேராவை பத்தியும் கையில மேப்போட இவன் வெளியில வந்தது எதற்காகன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாப்ல. சரி இதெல்லாம் சரிப்பா, இதையெல்லாம் சமாளிச்சு நீயும் அந்த தங்கத்தை எல்லாம் ஜம்பாச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் மறுபடியும் துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நினைச்சுன்னு கேட்டா அவங்களுக்கு தங்கத்தின் மீது இருக்கிற அந்த பேராசை தான் தன் மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க போறதா சொல்றாரு. இதை கேட்டதும் கவிதை நடையில கட்டி போடப்பட்டு கிடக்கிறவரு என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறாரு சம்சேராவை பத்தி. சம்சேராவை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, நான் தாண்டா உன் சம்சேராவோட உங்க அப்பனோட நண்பன், உனக்கு மாமா மரடா அப்படிங்கிறாப்ல. உடனே அந்த சைடு நெத்தியில ஒரு 3 கோடு போட்டிருக்கு. இது இந்த கபேரர்களுக்கு உரித்தானது. கமேரர்கள்னு சொல்றாங்க, நான் படம் முழுக்க கபேரர்கள்னே சொல்லி வச்சிருக்கிறேன். சரி இருக்கட்டும். சோ அந்த கமேர சிம்பிள் நெத்தியோட சைடுல இருக்குதா அப்படின்னு செக் பண்றாரு. இருக்குது. அப்புறம் தான் இவரை தான் நாம தேடி வந்திருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கட்டா ஊத்து விடுறாப்ல. அப்புறம் அவரோடைய கிளம்பிங்கிட்டு வராரு. அந்த கோயில் பக்கம் தான் கூட்டு வராரு. இந்த கோயிலுக்குள்ள சில பேர் நம்ம கமேரர்களோட கூட்டத்துல சில பேரை இங்க விட்டுட்டு போயிருக்கிறாரு உங்க அப்பா. என்னதான் அவங்களை நம்பி வந்தாலும் இன்கேஸ் ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னா துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்ற நம்பிக்கையின் பேர்ல தான் சில பேரை வெளியில விட்டுட்டு போனாரு. அதுல ஒருத்தன் தான் நான். என்ன மாதிரி இன்னும் சில பேர் இந்த கோயில் பக்கம் தான் வாழ்ந்துட்டு இருக்கதா உள்ள கூட்டு வரார். உள்ள வந்து பார்த்தா கோயில்ல சில பேர் பேசவே மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தா பயங்கரமான சாக்கடை. அந்த சாக்கடையில் இருக்கிற அடப்பெல்லாம் ஒருத்தவர் உள்ள இறங்கி எடுத்துட்டு இருக்காரு. அந்த சாக்கடைக்கு பக்கத்திலேயே மாமிசம் வெட்டி வித்துட்டு இருக்காங்க. அந்த சந்தையே பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி ஆட்களுக்கான சந்தை மாதிரியே இருக்குது. கீழ் ஜாதியர்களுக்காக இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு பின்பகுதியில தான் தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா அவர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் அங்க இருந்து அவங்க இன்னும் கொஞ்சம் கோயிலோட வெளிப்பக்கம் வரைக்கும் வந்தாச்சுங்க. கோயிலோட பின்பக்கத்துல கதவை திறந்து பார்த்தா இந்த பக்கம் ஃபுல்லா இருக்கிறது வெறும் காடு தான் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் அந்த காட்டு பக்கமும் வந்தாச்சு. காட்டு பக்கத்துல ஒரு மரத்துக்குள்ள ஒரு பெரிய கம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை எடுத்து அந்த மரத்துல அடின்னு அடிப்பாரு. அந்த அதிர்வு தாங்காம அந்த மரத்துல இருந்த ஏகப்பட்ட காக்காக்கள் பறக்க ஆரம்பிக்கும். அப்படி காக்காக்கள் பறக்கிறத கோயிலுக்குள்ள இருக்கிற கமேரர்கள் கவனிக்கிறாங்க. நிறைய பேர் கவனிக்கிறாங்க. அப்புறம் அவர் காட்டுக்குள்ள மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு இடத்துல சுதந்திரத்தை எதிர்பார்க்கிற நம்மள மாதிரி கமேரர்கள் வந்து சந்திப்பாங்க அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா நிறைய பேர் அங்க ஒண்ணு கூடுறாங்க. அந்த காக்கா பறந்து வந்ததுதான் அவங்களுக்கான அந்த செய்கை போல, சமிக்கை போல. சோ நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க வேற வேற வேஷத்துல திரியறவங்க எல்லாருமே கமேரர்கள் தானா. இது போகவும் பின்னாடி ஒருத்தன் வரான் பாருன்னு சொல்லும் போது ஒருத்தன் சின்ன பையன் பின்னாடி வரான். அவங்க அப்பா கமேரரு, புள்ள இப்போ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்படி வரும்போது அந்த தீப வெளிச்சத்துல அவனோட முகம் தெரிய எல்லா பேரும் ரொம்ப ஆர்வமா பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அப்படியே சம்சேரா மாதிரியே இருக்கிறானேன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்மளை காப்பாத்துறதுக்காக சம்சேரா வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. மொத்தம் மேலே ஏறி கோடாரி எடுத்து வீசுவான். கோடாரியை கையில பிடிக்கும் போது அப்பா பிடிக்கிறாப்லயே இருக்குது. அப்புறம் பார்த்தா அந்த ஆட்டக்காரியை காட்டுறாங்க. இவன் செத்து போயிட்டாங்கிற செய்தியை கேட்டு வருத்தத்துல இருக்கையில இவன் உயிரோட பின்னாடி வந்து நிக்கவும் கோவத்துல எதையோ விட்டு எரியறா. எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அதையெல்லாம் கூட அவ கவனிக்கல. என்னதோ உள்மனசு சொல்லிக்கிட்டே இருந்ததா இவன் உயிரோட இருப்பான்னு. அதே மாதிரி வந்துட்டதா சொல்றாரு. சரி சந்தோஷம். அப்புறம் என்ன அப்படின்னு விசாரிக்க இந்த மாதிரி மேட்டரை எடுத்து சொன்னதும் இது பைத்தியக்காரத்தனம், உன் சாவை நீயே தேடி போவையா அப்படின்னு சத்தம் போடுவா. தனியால உன்னால என்னடா பண்ண முடியும்னு கேட்டா நான் தனியால் இல்ல, இப்ப எனக்காக ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லுவேன். உனக்காக கூட்டமா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு 6-7 பேர் நிக்கிறாங்க. சரி மரணத்தை தேடி போறேன்னு சொல்றீங்க, என் கையாலேயே வாங்கி தரேன்னு அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. அப்புறம் அவளோட உதவியை தேடி வந்திருக்காங்க போல, உதவி செய்யறேன்னு ஒத்துக்கிட்டா. அங்க ஒரு குத்தாட்டம் போடணும். இருக்கிற அதிகாரிகள் ஃபுல்லா மொத்த பேரோட ஆர்வமும் ஆட்டத்தின் மேலேயே இருக்குது. அந்த கேப்ல இவங்களோட கேங்கு அங்க பதுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஸ்கெட்ச் போட ஆரம்பிக்கிறாங்க. பதுங்கின பசங்க அங்கங்க வெடிப்பை ஏற்படுத்துறானுங்க. அதை பார்த்து எல்லாரும் ஏற்கனவே ஆட்டத்தை பார்த்து தசை திரும்பி இருந்த சமயத்துல இப்ப வெடிப்பை பார்த்து பதறி போயிருக்கிற சமயத்துல அவங்கள கதவெல்லாம் பூட்டி போட்டு அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்கள் மொத்தத்தையும் ஆட்டைய போட்டு ஃபர்ஸ்ட் ஆயுதத்தை கடத்திட்டாங்க, எடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த ஆயுதத்தோட வேற எங்கேயோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற அந்த பொண்ணு எங்க மேல் ஜாதிக்காரங்களோட வீட்டுல
பின்னாடியே ஆட்டத்தை பார்த்துட்டு அவங்க மெய்மறந்துட்டு இருக்க இவங்க களத்துல இறங்கி அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு நவாப் ஒருத்தன் இவங்களோட இந்த வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாதுன்னு சீனை போட்டுட்டு அவன் பொட்டியை திறக்க போனா சுவத்திலேயே ஓட்டைய போட்டு பெட்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி அடிக்கிற தங்கங்கள் எல்லாத்தையும் மொத்தமா அந்த மரத்துல குமிக்க ஆரம்பிக்கிறாரு அவரு. இருக்கிற ஆட்கள் பத்தாது, இன்னும் நமக்கு ஆட்கள் வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கையில ஒருத்தன் காட்டுக்குள்ள இருந்து உருண்டு வர்றான். யார் யாவன் அப்படின்னு பார்த்தா அந்த மேல் ஜாதிக்காரங்களோட வீட்டுல சமயக்காரன் பாத்ரூம் கலர் வேணும் எல்லா வேலையும் தான் பண்றதா சொல்லுவாரு. பரவாயில்லையே, கீழ் ஜாதிக்காரங்களோட சமையல சாப்பிடுற ரேஞ்சுக்கு மனசு மாறிட்டாங்களா இவங்க அப்படின்னு எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. அவரும் சேர்ந்துக்கிறான். அவனும் நல்ல குழி தோண்டுவான் போல, பெரிய கில்லாடி மாதிரி தான் இருக்கிறான். இன்னும் ஆளு பத்தாதுன்னு பேசிட்டு இருக்கையில கமேரர்கள் இன்னும் நிறைய பேரு ஊர் மக்களோட மக்களா கலந்து வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வெள்ளக்காரங்க மேல இருக்கிற பயத்தினால வெளியில வராம இருந்தாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்க அப்போ அந்த சமையல்காரன் அந்த பயம் உன்னை பார்த்ததும் போயிடுச்சு, சம்சேராவை பார்த்த பிறகு பயந்து கிடந்தவங்க எல்லாம் புலியா மாறிட்டதா சொல்லுவாரு. பின்னாடியே பார்த்தா 10-20 பேரு அப்படி பயந்து கிடந்தவங்க எல்லாம் இவனை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கமேரர்கள் எல்லாம் இவனோட தலைமையில ஒண்ணு சேர்ந்து இப்போ மொத்தமா கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொள்ளையடிக்கும் போதெல்லாம் மாஸ்க் போட்டு தான் கொள்ளையடிப்பாங்க. சோ முகம் தெரியாத இவனை ஓவியமா வரைஞ்சு புடிச்சு கொடுத்தா தலைக்கு இவ்வளவு தங்க காசு கிடைக்கும்னு அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் பார்த்து இவங்க சிரிப்பானுங்க. அடுத்து இவனோட கொள்ளை அளவுக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கையில இன்ஸ்பெக்டரோட வீட்லயே கதவு ஜன்னல் எல்லாம் ஒருத்தன் மூடிக்கிட்டு இருப்பான். எதுக்குடா மூடுறன்னு கேட்டா கொள்ளக்காரங்க தொல்லை தாங்கலன்னு சொன்னது காண்டாயி தரடா அதை அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற. இது பார்த்தாதுன்னு துரைக்கிட்ட இப்போ இந்த கொள்ளக்காரங்களை பிடிக்கிற பொறுப்பு கொடுக்கப்படுதான். இதை பத்தி நியூஸ்ல வந்திருக்கும். என்ன உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சோ அப்படின்னு ஊர்க்காரங்க சொன்னதும் இவனுக்கு இன்னும் கோவம் வருது. கொள்ளக்காரங்க எங்கெல்லாம் கொள்ளடிக்கிறாங்களோ அது எல்லாம் அங்க மேப்ல குறிச்சிருக்காங்க. அந்த ஆட்டக்காரி ஆடின இடத்தையும் குறிக்கிறாங்க. ரெண்டுமே மேட்ச் ஆகுது. சோ ஆட்டக்காரி எங்கெல்லாம் ஆடினாலோ அங்கெல்லாம் கொள்ளையும் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆட்டக்காரியை ஒரு கட்டில கட்டி இப்போ சவுக்கடி கொடுக்க போறாங்களாம். அதுக்கு அவ பயப்படுறாப்புல தெரியல. உன்னை பார்த்த அன்னைக்கு உடம்பெல்லாம் முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இன்னைக்கு உடம்பெல்லாம் ரத்தம் கொடுக்க போறேன்னு சொல்லும் போது ரெண்டுமே எனக்கு வலியை மட்டும் தான் கொடுக்க போகுது அப்படின்னு அவ திமிரா தான் பேசுவா. உடனே புலி இருந்து அரவிடுவான். அதே சமயம் காக்காக்கள் எல்லாம் படையெடுத்து இந்த பக்கத்துல பறந்து வரதை கவனிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே எல்லாருக்கும் பயம் அதிகமாகும். அதுக்குள்ள கூட்டத்துல சில பேரு அங்க ரவுண்டா ஏதோ மண்ணெண்ணெயை ஊத்தி வைக்கிறத கவனிக்கலாம். ஹீரோ வேற பின்னாடி ஒரு பெரிய தீப்பந்தத்தை உருட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. கையில வேற நெருப்பு பந்து இருக்குது, நெருப்பு தீபம் இருக்குது. அதை அப்படியே மேல எரிவாரு. அவங்களோட கொடி நெருப்புல எரிய மறுபடியும் கரெக்டா அது கீழே லேண்ட் ஆகும் போது அந்த நெருப்பு பந்துல படும். நெருப்பு பத்துக்கிட்டு எரியும். அதை வச்சு அப்படியே ஒரு ரவுண்டு போடுவார் பாருங்க. அதே சமயம் போலீஸ்காரங்களை வேற அங்கிருந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் வேற கத்தி முனையில ஆட்கள் எல்லாம் ரவுண்டு கட்டி பிடிச்சிடுறாங்க, அந்த மீசக்காரன் உட்பட. இவர் மட்டும் நடுவில் இருக்கிறார். உள்ள வந்தாச்சு. அவர் கூட ஓடிபிடி ஆட்டம் எல்லாம் ஆடுவாரு, பிடிப்பாரு, அடிப்பாரு. கேப் கிடைக்கிற இடத்துல அந்த பொண்ணோட லவ்ஸ் வேற. அவளோட கட்டை அவுத்து விடுறேன்னு பயங்கர கூத்து பண்ணுவாரு. ஏண்டா என்ன காப்பாத்த வந்தியா கொல்ல வந்தியான்னு கூட அந்த பொண்ணு கேட்கும். இதுல அந்த பொண்ணு கீழே கிடக்க இவனை அவன் பிடிக்க வரும்போது கட்டி போடப்பட்டிருக்கிற நிலைமையிலேயே அவ கடிச்சிட்டு இவனை காப்பாத்துறதுக்கு பாக்குறா பாருங்க. அந்த நிலைமையில கூட ஒரு வழியா அந்த பொண்ணை காப்பாத்தி கட்டை அவுத்து விட்டுட்டு அப்புறம் இவர் அடி நடிப்பான். அப்புறம் இவரோட கடைசி சண்டையில கவுட்டுக்குள்ள போவான். என்னடா பண்றான்னு பார்த்தா அவரோட தங்கப்பள்ளையே பிடிங்கிட்டாங்க. தங்கப்பள்ளையே பிடிங்கியாச்சு. இது எதுவுமே முகத்தை காட்டாம மாஸ்க் போட்டுட்டு தான் பண்ணிருப்பான். அவரோட தங்கப்பள்ளையே ஆட்டைய போட்டாச்சு, வாங்க கிளம்புன்னு சொன்னதும் எல்லா பேரும் கிளம்பிடுறாங்க. அந்த ஆட்டக்காரையும் கூட்டிட்டு இவன் கிளம்பிடுறான். இவருக்கு பெருத்த அவமானம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒரு கேட்ல சிவப்பு கலர்ல என்னமோ பெருசா எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா சம்சேரா அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்தது இவருக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகுது. மறுபடியும் இங்க வந்து அங்க இருக்கிற அடிமைகளா இருக்கிறவங்க பல பேரை சுட்டு கொல்லுவான். சம்சேரா எங்க இருந்தா திரும்ப வந்தா, யாரா இவன் என்ன ஏமாத்த பாக்குறீங்களான்னு எல்லாரையும் விசாரிச்சா யாருக்கு என்ன தெரியும், யாருக்கு எதுவும் தெரியாது. எல்லாரும் புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. தெரியாதுங்க. இந்த புது சம்சேரா எங்க இருந்து வந்தான்னு துப்பாக்கி காமிச்சு மிரட்டிட்டு இருக்கிறார். விட்டா எல்லா பேரையும் கொண்டு போட்டுறான் போல. அதுக்குள்ள மீசக்காரன் வந்து பிடிக்கிறான். பின்னாடியே துரையும் வந்துட்டாப்ல. ராணுவத்தோட வந்திருக்காங்க, பிடிச்சிடலான்னு சொன்ன பிறகுதான் அமைதியாகிறாரு. அப்புறம் நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்கிறார் இன்ஸ்பெக்டர். அதெல்லாம் நான் தான் பாப்பேன், நீ கொஞ்சம் அடக்கி வாசிங்கிறாரு துரையும். அதுக்குள்ள இந்த பக்கம் காப்பாத்தின அந்த பொண்ணை அவளுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்து என்ன கட்டிக்கிறியான்னு கேட்டா உன்னை எவன்டா கட்டிப்பான்னு சொல்லிட்டு கட்டிக்க மாட்டேன்னு கிளம்புவா. சும்மா கோவப்படாப்ல சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் நம்மளால பின்னாடியே போய் அதை இதுன்னு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நடத்தி லவ் பண்ணி ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு இவங்க கேங்குக்கு மத்தியிலேயே நல்லபடியா கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒரு அப்டேட் வருது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தா இந்த புதுசா வந்திருக்கிற துறைக்கு சிலம்பாட்டம்னா ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் பதவி உயர்வெல்லாம் கொடுத்து இங்கிலாந்து நாட்டுக்கே கூப்பிடும்போது கூட இந்தியா பிடிச்சிருக்குன்னு இங்கே இருக்கிறவரா, தமிழ் கூட நல்லா பேச வருமா, இப்படி எல்லாம் நியூஸ் தெரிய வருது. சரி அவர் ஒரு எட்டு பாத்துடலாமேன்னு அவரு சிலம்பாட்டம் பார்த்துட்டு இருக்கையில களத்துல புகுந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு காது கொடையிறாப்புல ஒரு ஆக்டிங் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறார் நம்ம ஹீரோ. ஃப்ரெண்டுக்காரன் உசுப்பேத்து விடுவான், எப்படி நீங்களும் கொஞ்சம் களத்துல இறங்குங்க, இந்தியர்களோட சண்டை போட்டு பாருங்கன்னு. ஆனா ஒருத்தரும் யாரும் முன் வர மாட்டாங்க பயத்துல. ஒரு ஆம்பளை கூட இல்லையான்னு அசிங்கப்படுத்துவாங்க. அப்புறம் நம்மளால நான் வரேன்னு வருவான். சரி காது கொடையிறவன் தானேன்னு களத்துல இறங்கி சண்டைக்கு வந்தா சண்டையில பொழந்து கட்டுவான். அவரை சூப்பரா அடிப்பான் செய்வான். கூடவே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறான். எப்படி அந்த துரைக்கு இவங்களை உயிரோட பிடிக்கணும்னு ஆசையா.
ஏன்னு கேட்டா ஒவ்வொரு புரட்சிக்காரங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும், அந்த கதையை தெரிஞ்சுக்கணுங்கிறாப்ல. எங்க கதையை தெரிஞ்சுக்கணும்னா எங்க வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ஒரு பிட்டு பேப்பர் அங்க கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஒண்ணும் பண்ணல. கூட்ட அப்புறம் அலமோத நம்ம பயல யாரும் எல்லாம் பிடிக்க முடியல. அப்புறம் இவங்களோட வரலாறை படிக்க ஆரம்பிக்கிறாரு அவரு. அப்படி படிக்கும்போதுதான் அவங்க போரை நிறுத்திட்டு இவங்க கிட்ட நிலத்துக்காக வந்தாங்க, அவங்கள அப்படி இந்த மாதிரி அடிமை நடத்தி இருக்காங்க, அடிமைகளை பிடிச்சு வச்சிருக்காங்க, இதெல்லாம் தப்பு அப்படிங்கறது அவருக்கு தெரிய வருது. இவங்க மேல கொஞ்சம் கருணையும் கரிசனையும் வருது. அட் த சேம் டைம் இந்த பக்கத்துல நம்ம ஆளு வராரு. யாரு? இன்ஸ்பெக்டர். எதுக்கு? பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு. என்னத்துக்கா? இவருக்கு கல்யாணமா, பழைய கொண்டாட்டி செத்து போச்சான், புது கொண்டாட்டியை அரேஞ்ச் பண்றாராம் கல்யாணத்துக்காக. அப்பதான் அந்த பழைய அந்த துண்டு பேப்பர் ஞாபகத்துக்கு வர அந்த பேப்பரை போய் எடுக்கிறாங்க. அதுல என்ன எழுதி இருக்குதுன்னா, இவங்க அவர்களோட சுதந்திரத்துக்கான அந்த தங்க வேட்டையில முக்காவாசியா அடைஞ்சிட்டாங்க, மீதி கொஞ்சம் தேவை, அதை இந்த கடைசி கொள்ளையா இந்த கல்யாணத்துல பண்ண போறாங்களா. அப்படி அடிச்சிட்டாங்கன்னா மொத்தமா இவங்க கேட்ட மொத்த தங்கமும் எங்க கிட்ட இருக்கும், அந்த தங்கத்தை கொடுத்துட்டு எங்களோட சுதந்திரத்தை நாங்க வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கான் போல. என்னோட கல்யாணத்துக்கு வந்தா அது முட்டாத்தனம், அப்படி வந்தா அவங்க மாட்டு வாங்கின்னு ரொம்ப சந்தோஷமா அவரு வரட்டும், அலையா விருந்தாளிகளா வர்றவங்கள அப்படியே கோழி அமிக்கிறாப்பில் அமிக்கிடலாம் அப்படின்னு இருக்காரு இன்ஸ்பெக்டர். எதிர்பார்த்தாப்லயே எங்க மாப்பிள்ளையா அலங்காரம் பண்ணி ரெடியா உட்காந்துட்டு இருக்காருங்க. கல்யாண பொண்ணு பார்த்தா சின்ன பொண்ணை கூட்டு வர்றாங்க. இந்த சின்ன பொண்ணை தான் இந்த ஆளு கட்டிக்க போறான் போல. இதை அங்க இருக்கிற மேல் ஜாதிக்காரங்க எல்லாம் ரசிக்கிறாங்க. பட் அதே இடத்துல நம்ம துரை நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாருல, அவர் இந்த கல்யாண பொண்ணு ஒரு சின்ன பொண்ணை பார்த்ததும் ஒரு மாதிரி மனசு வருத்தப்படுறாரு. கரெக்டா கல்யாணம் பண்ண போற சமயத்துல அந்த ஹோமத்துக்கு கீழேயே இவங்க ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே ஹோமகுண்டத்தை உடச்சுக்கிட்டு மேல வருவாங்க. அப்போ மாப்பிள்ளையோட மூஞ்சி ஃபுல்லா அப்படியே கரிய பூசினாப்புல ஆகி போயிடும். அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோயின் துப்பாக்கி முனையில அந்த ஆளை பணைய கைதியா பிடிச்சிடுறாங்க. அப்புறம் எல்லா பேரும் பொறுமையா மேல வருவாங்க. அந்த பெரியவரை கூட அழகா தூக்கி கொண்டு வந்து போடுறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற செல்வந்தர்கள் பணம் நகைன்னு அளவுக்கு அதிகமா வச்சிருக்கவங்கிட்ட இருந்தெல்லாம் மொத்தமா அடிச்சு மூட்டை மூட்டையா ரெடி பண்ணுவாங்க. அந்த கல்யாண பொண்ணுகிட்டையும் கொள்ளையடிக்க முயற்சி பண்ணும்போது பெரியவர், உங்ககிட்ட இருக்கிற நகை வேணாமா, எங்கேயாவது போய் நல்ல பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆற வழியை பாரு, இன்னும் வயசு இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. இதுக்கடையில ஒருத்தர் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டே வந்து அந்த பொண்ணு கையில இருந்த துப்பாக்கியை தட்டி விட அந்த ஆளு உடனே துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்க, அதுக்குள்ள துரை பக்கம் ஓடிய அந்த துரைய துப்பாக்கி முனையில நிப்பாட்டி தடுக்கிறார். யாரும் சுடக்கூடாதுங்கிறாரு. ஆனாலும் அதே மீறி சுடுவாப்ல துரையோட காதை கிழிச்சிட்டு போகும். இன்னொரு உயரதிகாரி சத்தம் போடுவார், என்ன விளையாடுறியான்னு. உடனே இன்ஸ்பெக்டர் மன்னிப்பு கேட்கிறார். அப்புறம் அவரையும் கீழே தள்ளிட்டு அடிச்ச கொள்ளை எல்லாத்தையும் குதிரையில ஏத்திட்டு மொத்த பேரும் அங்க வந்து தப்பிச்சு போறாங்க. ஒரு புகை குண்டுகளை போட்டு விட்டுட்டு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், தப்பிச்சாச்சு, சந்தோஷம், நகை வேற கொள்ளையடிச்சாச்சுன்னு போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அங்க இருக்கிற அவரோட துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு இன்னும் என்ன தோட்டா இருக்காது, இன்னொருத்தையும் துப்பாக்கியை பிடிங்கி கரெக்டா குறிபாத்து சுடுவாப்ல. அந்த சின்ன பையனோட முதுகுல பட்டுரும். அப்பயும் அந்த நகையை மூட்டை கீழே விழாம இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பான். அடுத்த தோட்டா அவனோட தொண்டையில இறங்கும். அவ்வளவுதாங்க, நகையும் காலி, அவனும் காலி, எல்லாம் கீழே கிடக்குது. இவங்க அப்படியே தொடர்ந்து நிக்க முடியாம போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இறந்து போனவனை புதைக்கிறாங்க. புதைச்சிருக்கும் போது அந்த குடிமிக்காரவத்தவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு மரண பயம் கண்ணுல தெரியுது. எப்படியும் விரட்டி விரட்டி நம்மளை வேட்டையாடுவாங்கன்னு சொல்லும் போது சரி கொஞ்ச காலத்துக்கு நாம ஒளிஞ்சிருக்கலாம், தனித்தனியா பிரிஞ்சிருக்கலாம், தீபாவளி அன்னைக்கு காலையில சந்திக்கலாம்னு முடிவு பண்ணி எல்லாரும் அக்கா பிரிகிறாங்க. அங்கங்க ஒரு சராசரி வேலையை பார்த்துட்டு சாதாரண மக்களா ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த புருவத்துக்கு பக்கத்துல நெத்தியோட சைடுல 3 கோடு இருக்கும். அது இருந்தா அது கமேரர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். சோ அதனால மோஸ்ட்லி தலப்பாக கட்டிக்கிட்டு அதை மறைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு இருக்காரு. ஹீரோயின் இப்ப பிரெக்னண்டா வேற இருக்கிறாங்க. ரொம்ப பாவம், வேலை பார்த்துட்டு களைச்சு போயிருவாங்க. இவன் கொஞ்ச நேரம் இழப்பாறதுக்காக அந்த அம்மா உட்கார வைக்கும் போது, ஏன்டா உட்காந்துட்டு இருக்கிற, எவன்டா சம்பளம் கொடுக்கறதுன்னு அந்த பக்கத்துல மேல் ஜாதி கத்துது. இதை வரங்கயான்னு இவர் ஓடுறாப்ல. எல்லாம் அங்க வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க பாவம். ஆனா தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்படி தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கும் போது அவங்கள பார்த்துட்டு ஒருத்தர் அவரோட தலப்பாகையை சரி பண்ணுவார். அதை ஒரு மேல்ஜாதிக்காரர் கவனிச்சிட்டாருங்க. அப்புறம் பாருங்க, தீபாவளி நெருங்கிட்டு இருக்குது, தீபாவளிக்குள்ள கொலைக்காரங்களை பிடிங்க, இல்லைன்னா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம்னு மேல்ஜாதிக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க துரை கிட்ட. உங்க உதவி இல்லாம அதெல்லாம் சாத்தியம் இல்ல, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா எங்க கிட்ட தெரியப்படுத்துங்கன்னு சொல்லும்போது தலப்பாகையை சரி பண்ண மேட்டரை ஒருத்தவர் போட்டு கொடுத்துருவாருங்க. உடனே அந்த இடத்துல வந்து அவனோட அந்த ஆளை பிடிச்ச அழகா தூக்குறாங்க. சைட்ல கோடு இருக்கிறத கவனிச்சிட்டாங்க. இது கிடைச்சிருச்சேன்னு தலப்பாகைய ரொம்ப கவனமா பிடிச்சிட்டு இருக்கிறவங்க, தலப்பாக போட்டுக்கிட்டு பம்மி வாழ்றவங்க எல்லாத்தையும் தேடி தேடி பிடிச்சு கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கெல்லாம் ஆட்கள் கிடைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆட்களை தேடி தேடி கொலை பண்ணிட்டு இருக்காங்க, சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கட்டத்துல முத ஒருத்தவரை பிடிச்சாங்க இல்ல, மொட்டையா ஒருத்தவர் இருப்பாரு, அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகையில கையை கடிச்சு விட்டுட்டு ஓடுவாரு. அப்போ இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தவன் சுட்டுருவாங்க. கரெக்டா சுட்டுட்டு கீழே விழுவா இருப்பாங்க. எதுக்கு அந்த குடிமிக்காரா இருப்பான். ஐயோ அப்படின்னு பதறும் போது வாயை பொத்திடுறாரு நம்ம பெரியவர். கொலை செய்யப்பட்டவர் அந்த குடிமிக்காரனுடைய அப்பா போல. அதனாலதான் துடியா துடிச்சிட்டு இருக்கிறான். பையன் கண்ணு முன்னாடியே குடிமிக்காரனோட முன்னாடியே அப்பாவை சுட்டு கொண்டு பாடியை தர இழுத்துட்டு போறதுல மரண பயம் அவருக்கு உச்சத்துக்கு போயிடுச்சுங்க. எப்படியோ ஒரு வழியா பெரியவர் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இறுக்கி பிடிச்சு காப்பாத்தி இருக்கிறாப்ல. அப்புறம் பார்த்தா எல்லா பேரும் மறுபடியும் ஒண்ணு கூட்டுறாங்க தீபாவளி அன்னைக்கு காலையில. ஆனா இவங்க கூடுனதுல பாதி பேர் கூட அங்க இல்ல. ஏன்னா நிறைய பேர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இதுல வேற அந்த குடிமிக்கார எனக்கு மரண பயத்தை காட்டிட்டாங்க, இதுக்கு மேலேயே எனக்கு மரணம் வேண்டாம், அவங்க கையால எனக்கு மரணம் வேண்டாம், உங்களோட சேர்ந்து எனக்கு மரணம் வேணாம்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுப்பான். ஒருவேளை தன்னைத்தானே சுட்டு
சுட்டுக்க போறானோ அப்படின்னு இவங்க எல்லாம் பதறுவாங்க. பார்த்தா வானத்தை பார்த்து 2-3 தடவை சுடுறான். என்ன நடக்குதுன்னு பார்த்தா துரை கிட்ட காட்டி கொடுத்துட்டான் போல. இன்ஸ்பெக்டர் கிட்டையும் தான் துப்பாக்கி சட்டத்தை கேட்டுட்டு சுத்தி இருந்த கூட்டம் அப்படியே இவங்களை ரவுண்ட் பண்ண ஆரம்பிக்குது. இறக்கமே இல்லாம எல்லா வெறியும் சுட்டு தள்ள சொல்லி இன்ஸ்பெக்டர் உத்தரவு போட கண்ணா பின்னான்னு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துடும். அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழேயே ஒருத்தர் ஒலி வச்சுப்பாரு. அவருக்கு கூட குண்டடி பட்டுரும். மித்த இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக குறுக்க போய் விழுந்து குண்டடியை வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை தரன்னு ஒரு கொகை பக்கம் இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ அங்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் இந்த பக்கம் பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்குது. இது பத்தாதுன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் வேற வந்து மிச்ச மீதி இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டு குவிக்கிறா. கடைசியில ஒரு வழியா தங்க எங்க அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. இருக்கிற ஆட்களை காட்டி கொடுத்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப தங்கத்தையும் காட்டி கொடுப்பான் பாருங்க. காட்டி கொடுத்த அடுத்த நொடி அவனையும் சுட்டு கொண்டுறாரு. பின்னாடி இருந்தவனையும் சுட்டு கொண்டுறாரு. தங்கத்தை அப்படியே சுடுவாங்க. அந்த மரத்தை அப்படியே மரம் பொழக்க உள்ள இருந்து தங்கமா கொட்டும். தங்கத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறது தாயும் செய்யும் தான். அம்மாவும் பொண்ணு மட்டும். பொண்ணா பையனா தெரியல. குழந்தை இருக்கு. அதுகளையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போவான் பாருங்க. இதுக்கு மேல உன்னை நான் அலோவ் பண்ண மாட்டேன், நிறுத்து அப்படின்னு துப்பாக்கியை காமிச்சு துரை மிரட்டுவாரு. பதிலுக்கு அவனும் மிரட்டுவான். 2 பேரும் துப்பாக்கி எடுக்கும் போது துரையோட ஆட்கள் தான் அங்க அதிகமா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் துப்பாக்கியை இன்ஸ்பெக்டர் திருப்பினதும் சும்மா லொலலாய்க்கு பிராங்க் பண்ணேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாப்ல. துரை உன் பிள்ளைய காப்பாத்திட்டாப்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் ஒன்னாகாது, கிளம்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அரசு செய்யப்பட்டு அவங்க எல்லாரும் எங்கேயோ பிடிச்சி வச்சிருக்காரு போல துரை. இந்த பக்கம் இந்த செய்தி எல்லாத்தையும் நம்ம நண்பர் இருக்கிறாருல, அவர் போய் யாருக்கிட்ட, ஹீரோவோட அம்மா கிட்ட அப்டேட்டா கொடுக்குறாரு. சத்தம் இல்லாம மெதுவா கொடுக்குறாரு. இந்த மூட்டையெல்லாம் இறக்க வைக்கும் போது ஏற்றும் போதெல்லாம் இந்த பக்கம் பிள்ளைய பார்க்க முடியலையே, அப்பாவையும் சோகமாக கிடக்கிறமேன்னு வருத்தப்பட்டு அழுகாத குறையா புலம்பிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. கடைசியா ஒரு தடவை தாயத்தை உருட்ட போறேன், தாயம் விழுந்தா நமக்கு சுதந்திரம் தான் அப்படிங்கிறாப்ல. என்னையா பேசுறாரு, நமக்கு ஒன்றும் பிரிபடல. அந்த பக்கம் பார்த்தா திரும்ப கிடைச்ச அந்த தங்கத்தை மொத்தமா எடை போட்டு மக்களுக்கிட்டேயே திரும்ப ஒப்படைக்கிறாங்க. அப்போ ஏகப்பட்ட மீடியா குமியும். மீடியாக்களுக்கு மத்தியில இதை எல்லாத்தையும் பிடிச்சு கொடுத்த நம்ம துரை நிப்பாரு. அவரை போட்டோ எடுப்பாங்க. அப்போ தோல் மேல கைய போட்டு இவரும் கூட நின்று கெத்தா போஸ்ட் கொடுப்பாங்க. சிரிங்க துரைன்னுவாப்ல. ஆனா துரை முகத்துல சிரிப்பு இல்ல. இது பரவாயில்ல, நாளைக்கு நம்ம ஏரியாவுக்கு ராணியுடைய மகுடம் வருதுன்னு கேள்விப்பட்டேன். இவ்வளவு நகையையும் விட்டவன் மொத்தத்தையும் அடிக்கணும்னு மகுடத்தை குறி வச்சிட போறான், பார்த்து கவனம்னு எச்சரிச்சுட்டு போவார். அதனாலேயே என்னவோ மிகப்பெரிய பாதுகாப்பு அந்த மகுடத்துக்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்குன்னே தனியா ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயின்ல ஒரு பெட்டியில இது மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி பார்த்தா பின்னாடி ஏகப்பட்ட படைகள், பொட்டியா படைகளா குமிச்சு வச்சிருக்காங்க. இதுகளுக்கு மத்தியில ஒத்தாலா வந்து நம்ம பையன் என்ன பண்ண போறான்னு தெரியல. திடீர்னு பார்த்தா எல்லாரும் வெளியில அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. என்னடான்னா ஒரு வெள்ளை குதிரை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குது. குதிரை மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. மேல இருக்கிறவனை காணமேன்னு பார்த்தா அவன் வண்டி மேல இருக்கிறான். வண்டி மேல வேகமா ஓடியாந்துட்டு இருக்கிறான். கையில வேற நிறைய 2-3 குண்டு வச்சிருக்கான். வேகமா ஓடியாந்து மகுடம் இருக்கிற அந்த பெட்டிக்கு பின்னாடி எல்லா பெட்டிகளையும் கனெக்ட் பண்ற சங்கிலி இருக்கும்ல, அந்த சங்கிலியில பாம போட்டுறான். மொத்தமா வெடிச்சு சதுரும் போது பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த படையும் காலி. இவன் கூட அவ்வளோ உயரத்துல வந்து கரெக்டா அந்த பெட்டியில வந்து விழுந்துட்டான். உள்ள இருக்கிற சில பேரையும் அடிச்சு போட்டு அங்க இருந்த ராணியுடைய மகுடத்தை ஆட்டைய போட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு வழியா மகுடத்தை ஆட்டைய போட்டான். அடுத்த நாள் இதுதான் தலைப்புச் செய்தி. எல்லா நியூஸ்லயுமே இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. ராணியுடைய மகுடத்தையே காப்பாற்ற தெரியாதவங்க இவங்க எங்க நம்ம தங்கத்தை காப்பாற்ற போறாங்கன்னு மக்கள் எல்லாம் ஏளனமா பேசுறாங்க. ராணியுடைய மகுடத்தை ஆட்டைய போட்டானேன்னு சில பேருக்கு சந்தோஷமும் கூட. போன்ல வேற போன் பண்ணி லேண்ட்லைன் நம்பர்ல போனை போட்டு மகுடம் கிடைக்கல அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு போன்ல வேற சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இவரும் முழிக்கிறார். அதே சமயம் வெளியில பார்த்தா ஒரு அம்பு வந்து குத்தும். கூடவே தூது இருக்குது. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, எங்களோட சுதந்திரத்தை கொடுங்க, உங்களோட கௌரவத்தை தரோம், நாளை சந்திப்போம் அப்படின்னு போட்டிருக்குது. இங்கேயே அவன் மகுடத்தை கொடுத்துட்டு மக்களை கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்கான். இதை பத்தி 2 பேரும் அங்க இருக்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அத நம்ம ஆளு கேட்டுறாரு. யாரு, மாமா கேட்டுறாரு. அடுத்த நாள் இல்ல, முந்தின நாளே தான் நைட்டு உன் புள்ள மகுடத்தை ஆட்டைய போட்டான், நம்ம சுதந்திரத்துக்காக பேரம் பேசியிருக்கிறான் அப்படின்னு சொன்னதும் அம்மா புள்ளைய பாக்குறதுக்காக அவளா காத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சுங்க. இவங்க வெளியில வந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு பெரிய கேட்டு, அந்த கேட்டுக்கு மேல ஏகப்பட்ட சங்கிலிகளை போட்டு பூட்டி எப்படி லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. உள்ள எல்லா பேரையும் சங்கிலி போட்டு வச்சிருக்கானுங்க. இதுல வேற அந்த புள்ளத்தாச்சி புள்ளன்னு சொல்ல மாட்டோம்ல, அதுக்கு என்ன சொல்லுவோம், பச்சை உடம்புக்காரி. இப்ப புள்ள பத்த அந்த பச்சை உடம்புக்காரி நம்ம ஹீரோயினும் சரி, கையில வேற கை குழந்தையும் சரி, அவங்கள கூட துப்பாக்கி முனையில நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நல்ல புயல் காத்து வீசுது. அந்த புயல் காத்துக்கு மத்தியில நம்ம ஹீரோ அப்படியே ஜம்முன்னு வராருங்க. கூட 2 பேர் தான் உதவிக்கு வராங்க. அவ்வளவுதான். குதிரையில அப்படியே மெதுவா வந்துட்டு இருக்கிறார். ரொம்ப தூரத்துல இருக்கிற பொண்டாட்டி அவனை பார்த்ததும் குழந்தைய தூக்கி காட்டுவா. ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரோட இருக்கிறான் இவன். இப்போ அவங்க நிக்கிற அந்த செட்டப்பை கவனிக்கணும். அந்த மிகப்பெரிய கோட்டை, அந்த கோட்டைக்கு வெளியில ஏகப்பட்ட இந்தியர்கள் வேலை பார்க்கிற காவல் படை. அதை தாண்டோம்னா துரையோட படை, வெள்ளக்கார படை, நாங்கில படை. மகுடத்தோட இவன் வந்துட்டான். அதே சமயம் பார்த்தா மேல இருக்கிற நம்ம மீசக்கார போலீஸ்கார அவரோட துப்பாக்கிய கரெக்டா குறிப்பாத்தாப்புல இருக்கிறான். யாரை பார்த்து, நம்ம ஹீரோவை பார்த்து இல்ல, துரைய பார்த்து. நம்ம ஹீரோ என்னடா நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பார்த்தா துப்பாக்கி சுடுற சத்தம். என்னடானா துரைய சுட்டு விட்டாங்க. துரை உசுருக்கு போராடிட்டு கீழே விழுந்து கிடக்கிறார். இதை பார்த்தது நம்ம ஆட்கள் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. இது ஒரு பிரச்சனைனா அடுத்த பிரச்சனை பாருங்க. கோட்டைக்கு பின்னாடி இருந்த நம்ம இந்தியர்கள் இருந்த காவல் படை, நம்ம இன்ஸ்பெக்டரோட அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற காவல் படை, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆங்கில படைய கண்ணா அப்படின்னு சுட்டு
சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா சுட்டுட்டு அப்படியே உட்காந்துப்பாங்க. பின்னாடி இருக்கிறவரோ மறுபடியும் சுடும். அவங்க உட்காந்துப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவரோ மறுபடியும் சுடும். இப்படி ஆங்கில படையை ஃபுல்லா மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே இவன் வரான். பாறைக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தவங்களை கூட மீசக்கார துப்பாக்கி முனையில புடிச்சிட்டாங்க. இதை உள்ள இருக்கிற நம்ம மக்கள் கவனிக்கிறாங்க. சம்சேரா மகுடத்தை திருடிட்டாரு, நம்ம சுதந்திரத்துக்காக வராருன்னு கேள்விப்பட்டோம். ஆனா பாலா வந்திருக்கிறான். பாலா கிட்ட ஆமாங்க, நம்ம ஹீரோவோட பேரு என் பேரு தான் பாலாவா. தமிழ் டப்பிங்ல அப்படித்தான் சொல்றாங்க. பாலா வந்துட்டாரு, பாலா கிட்ட தான் மகுடம் இருக்குது. அப்போ சம்சேராங்கிறது நம்ம பாலா தானா அப்படின்னு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க உட்பட எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளை காப்பாத்துறதுக்காக பாலா இவ்வளவு கஷ்டப்படுறானு எல்லாருக்குமே உள்ள ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குதுங்க. அத அந்த கூட்டத்தை அடக்கிறதுக்கு போலீஸ்காரங்க ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. ஒரு ஆளை சுட்டதும் எல்லா பேரும் மயான அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் பாருங்க, அதுக்குள்ள நம்ம பயல போட்டு அடி அடி நடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர். பயங்கரமான அடி, காட்டுத்தனமா அடி, அடிக்கிற அடிபத்தாதுன்னு ஒரு கட்டத்துல கையில கிடைச்ச ஒரு கட்டையை வச்சு நம்மால குத்த போக அதையே பிடுங்கி அவனோட உடம்புலயே முதுகுல ஓங்கி ஒரு இறக்கு. சட்டையெல்லாம் கிழிஞ்சு ரொம்ப சாவோட விளிம்புல கிடக்குறாப்புல நம்ம ஹீரோ கிடக்குறான். இவ்வளவுதாண்டா நீ அப்படின்னு அசிங்கப்படுத்துறார். உள்ள பார்த்தா அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியை மாமங்காரன் சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க நினைக்கிறாப்ல சம்சேரா ஒன்னும் துரோகி கிடையாது, உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆங்கிலேயர்களோட அவர் டீல் போட்டிருந்தாரு. அதுக்கு நிறைய தங்க நகைகளை சம்பாதிக்கணும், தங்கங்களை திருடணும். அதுக்காகத்தான் வெளியில போறதுக்காக அவர் முயற்சி பண்ணாரு. ஒரு காலம் அந்த முயற்சியில தோத்து போயிட்டா இந்த உண்மை வெளியில வரக்கூடாதுன்னு தனக்கு துரோகிங்கிற பட்டத்தை கட்ட சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதுவும் தான் பொண்டாட்டி தான் செய்யணும்னு சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே உங்களோட சுதந்திரத்துக்காக. அன்னைக்கு அவன் போறான்னா இன்னைக்கு அவரோட புள்ள போராடுறாரு, நாம மட்டும் பயந்தே கிடக்கணும் அப்படி இப்படின்னு உணர்ச்சிகரமான பேச்சு. இதெல்லாம் கேட்ட பிறகு, உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மக்கள் எல்லாம் உணர்ச்சி சாப்பிடுறாங்க. வெளியில பார்த்தா நம்ம ஹீரோவை சுட போற சமயம், ஆமா ஆல்மோஸ்ட் சுட்டு கொல்ல போற சமயம் பார்த்தா ஒரு குதிரைங்கிற அதுக்கு பேர் என்ன, காக்காவா? கருப்பா இருக்கே, எஸ் காக்கா ஒண்ணு குறுக்கால வந்து காக்கான்னு கத்துது. சரி, ஒரு காக்கா தான் பார்த்தா ஏகப்பட்ட காக்காக்கள் பறந்து வருது. வந்த காக்காவெல்லாம் வெளியில இருக்கிற இந்த போலீஸ்காரங்களை கண்ணா அப்படின்னு குத்த ஆரம்பிக்குது. ஒன்னு ரெண்டு காக்காவை வேணா இன்ஸ்பெக்டர் சுட்டு கொண்டு இருக்கலாம், மீதி காக்கா எல்லாம் வரட்ட ஆளு பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறார். எல்லா பேரும் இந்த மாதிரி ஒரு சமயத்துல தடுமாறி போய் இருக்கிற அதே சமயத்துல காக்காக்களோட தொல்லை முடிஞ்சு அடுத்து பார்த்தா அந்த கேட்டு பயங்கரமா ஆடும். எத்தனை பேர் உள்ள இருந்து மோதுறாங்கன்னு தெரியல. இன்னொரு மோதலின் போது அதை சுத்தி இருக்கிற ஒரு சங்கிலி அவளும், இன்னொரு மோதலின் போது ரெண்டாவது சங்கிலி அவளும், இன்னொரு மோதலின் போது மூணாவது சங்கிலி அவரும். அடுத்த நான்காவது மோதல்ல மொத்த கேட்டு விழுந்துரும். ஒரே காத்தா இருக்குது. போலீஸ்காரங்க எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. ஏன்னா உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாம் வெளில வந்தா என்ன ஆகுதுன்னு. மொத்த பேரும் ஓடியாராங்க கையில ஆயுதத்தோட. போலீஸ்காரங்க மிரண்டு போறானுங்க. இன்ஸ்பெக்டர் நடுவுல இருந்துக்கிறாரு. சுத்தி போலீஸ் நிக்கும். சுத்தி இருக்கிற போலீஸ் எல்லாம் நம்ம அட்கள் போட்டு புலந்து கட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை ஒருத்தன் அடிக்க வருவான், பதிலுக்கு அந்த அம்மா அடிச்சு ஹீரோயினை காப்பாத்துது மருமகளை. மாமியார ஒருத்தன் அடிக்க வருவான், இந்த அம்மா கத்தியால குத்தி மாமியார காப்பாத்துது ஹீரோயின். இதுல மாமா அப்படின்னு சத்தம் போட்டதும் அவர் ஒரு கோடாரியை வீசி எறிவார். நம்மாலும் அப்படியே கோடாரியா ஈட்டியோ அப்படியே ஓடி போய் ஜம்ப் அடிச்சு அவங்க அத்தனை பேருக்கு மத்தியில ஆயுதத்தை பிடிச்சு சொல்லிட்டு பாருங்க. 5-6 பேரை ஒரே ஷாட்ல அடிச்சிட்டார். கூடவே நம்ம இன்ஸ்பெக்டரையும் அடிச்சிட்டார். இப்போ அப்புறம் என்னெல்லாம் சொல்லி அடிச்சானோ பதிலுக்கு இவரும் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த பக்கம் மிச்சமீதி இருந்த போலீஸ் எல்லாம் நம்ம ஆட்கள் அடிச்சு புழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தனையும் உசுரோட விடல, எல்லா பேரையும் கொண்டு குமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அடி வாங்கி ஒரு கட்டத்துல மயங்கியே போறான். யாரு? நம்ம இன்ஸ்பெக்டர். மயங்கின இன்ஸ்பெக்டர் திரும்ப முடிச்சு பார்க்கும்போது எப்படி இவங்க அப்பன் சம்சேராவை அவன் தொங்க விட்டானோ அதே மாதிரி வெள்ளக்காரங்களோட கொடியில தொங்க விட்டுருக்காங்க. இவங்க அப்பாவோட சாவை நினைக்கும் போது 3 விஷயம் ஞாபகத்துக்கு வரும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த ஆளு சொல்லியிருப்பாரு இன்ஸ்பெக்டர். கபால 2 பொழந்தாப்புல இருக்கிற மண்டை, செத்து போன பிறகும் கைத்துல ஆடிக்கிட்டு இருக்கிற சடலம், மூச்சே இல்லாத உயிர் இல்லாத உடம்பு, அந்த உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா தின்ற புழுக்கள். இதுதான் அவங்க அப்பனை நினைக்கும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லியிருப்பாப்ல. அதே தண்டனை தான் உனக்கு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு கீழே இருந்த கல் எடுத்து கொடுக்குறாரு அம்மா கிட்ட. மொத அடி நீ அடிமான்னு. அதே மாதிரி இந்த அம்மா அடிக்கும், நல்லா மூக்கு கிட்ட வந்து அடி விழும். அப்புறம் எல்லா பேரும் சேர்ந்து இந்த துரோகி அடிக்கிறோம்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்லாலேயே அடிபட்டு பயவுள்ள உசுறு இல்லாம தொங்கிட்டு இருக்கிறான். அடி அடி அடின்னு அடி செத்தே போயிட்டான். அப்புறம் அவங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே மயான அமைதியா இருக்குது. பார்த்தா நம்ம துரை இன்னும் சாகலங்க, உயிரோட தான் இருக்கிறார். ஒரே ஒரு குண்டடி தான் பட்டது இல்லையா, முதலுதவி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்லபடியா இருக்கிறார். அங்க அவருக்காக ஒரு கடிதம் காத்துட்டு இருக்குது. அதுல என்ன எழுதிருக்குன்னா, எங்க சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டு உங்க கௌரவத்தை விட்டுட்டு போறோம் அப்படின்னு எழுதிருக்குது. பார்த்தா பக்கத்திலேயே சாக்கு முட்டைக்குள்ள ராணி கிட்ட இருந்து ராணியுடைய ஆட்டையை போட்டு அந்த மணிமகுடமா அது அங்க இருக்குது. மணிமகுடம் கிடைச்சதுல துரைக்கு சந்தோஷம், சுதந்திரம் கிடைச்சதுல நம்ம ஹீரோக்கு சந்தோஷம். ஹீரோவை நம்பி மறுபடியும் ஊர்க்காரங்க எல்லாம் குதிரையில எவ்வளவு வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க பாருங்க. முக்கியமான கேரக்டர்லாம் முன்னாடி போக மித்த கேரக்டர்லாம் பின்னாடி குதிரைகள்ல வருது. நூத்துக்கணக்கான குதிரைங்க வேக வேகமா அங்க இருந்து சுதந்திரத்தோட பறந்து போக படமும் இந்த இடத்துல முடியுது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இப்ப பேசும்போது இங்க வரும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. படம் பிடிச்சிருந்தா படத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம். அடுத்த ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.